கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மூன்றாவது செய்தி. எப்பத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். எங்க இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பார் எங்கும் வீசிடும், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், என்ப நாமம், என்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நாம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்று இன்றும் என்றும் மாறிட நாமம், நாம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ்லாட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட். நம்ம ஒரு தொடர் செய்தி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமத்துல நம்முடைய ஆண்டவரை சர்வ வல்லவா தேவனை பார்த்தோம், சர்வ வல்லவர். அதே நேரத்தில் யாத்ராகமத்துல மோசேக்கு தன்னை ஐ ஆம் ஐ அப்படின்ற வெளிப்படுத்தணும்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வல்லமையான நாமத்தை நாம் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அப்படின்னு ஒரு பாட்டு, அதான் நான் பார்க்க போகிறேன். வாசிப்போமா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 4:26. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனுஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர், அண்டர்லைன் பண்ணுங்க, மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஸ்டார்டிங் ஏனோஸ்ங்கிற பெயர் வருது. இந்த ஏனோஸ் எப்படி பிறக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவன் ஒரு சப்ஸ்டிடியூட். பாருங்க 25 வசனம். பின்பு ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அப்பொழுது ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரன் கொடுத்தார் என்று சேர்த்து. இதாங்க சப்ஸ்டிடியூட். இந்த பைபிள் ஃபுல்லா சப்ஸ்டிடியூட்டா தான் இருக்கும். ஈசாக்கு பலியாக வேண்டியது, ஆனா பலியானது ஒரு ஆட்டுக்குட்டி. சிலுவையில மறிக்க வேண்டியது நம்ம பாவத்துல, ஆனா நமக்காக மறித்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். மனுஷர், ஆதியாகமம் 4:26. மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இதுக்கு இங்கிலீஷ் என்ன பண்றா? வர்ஷிப். பார்த்து இப்ப
இந்த காயின் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு கொலைகாரன், மோசமானவன். அடுத்து வர்றது எல்லாமே மோசமா 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 இருக்கு. அடுத்து பலதாரம் உள்ள ஒரு மகனை பார்க்கிறோம். ஆனா தேவன் இப்பொழுது முதல் முறையாக ஒரு இணைப்பை கொடுக்கிறார். இணைப்புங்கிறது என்னன்னா, துதி மூலமாக கிடைக்கிற இணைப்பு. சரி, இப்ப நம்ம இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு சங்கீதத்தை வாசிச்சு அதன் மூலமாக இதை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். சங்கீதம் 67வது அதிகாரம். இப்ப நம்ம ஆண்டவரை துதித்து பாடுகிறோம். துதித்து பாடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரலோகத்துல இணைக்கப்படுகிறது. எப்படி இணைக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அவர் சாயல உண்டு பண்ணியிருக்கோம். தேவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் என்னன்னா துதிக்கிறது. அவர் துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். வாசிப்போமா? சங்கீதம் 67வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, பூமியில் உம்முடைய வழி. அது என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கனெக்ஷன். துதிக்கும் போது நம்ம பரலோகத்தோடு கனெக்ட் பண்றோம், அது ஒரு வழி. எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படியாய். எல்லா ஜாதிகளும், உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் இருக்காங்க. ஆனா நம்ம மாத்திரம் அவர் தெரிந்து கொண்டார். யாரை மாத்திரம் தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கிறிஸ்தவர்களும் துதிக்க மாட்டாங்க. எங்க ஆலயத்துல பாஸ்டர் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காவாசி டிக்கெட் வாய் பூத்திக்கிட்டு இருக்கும், கை மேலேயே போகாது. என் மனைவி சொல்லுவான், உங்க கை நான் அங்கிருந்து பார்த்தேன், நீ பார்க்கறதுக்காக கையை தூக்கலாமா? என் ஆண்டவர் என்னைய பார்க்கணும். கைகளை உயர்த்தி நம்ம துதிக்கிறோம். அப்ப அந்த கூட்டத்தாரத்தான் பார்க்கிறோம். உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படியாக. 2வது வசனம், தேவரில் எங்களுக்கு இறங்கி. இப்ப இந்த ஆண்டவர் நம்ம துதிக்கிறோம், நம்ம பரலோகத்தில் கனெக்ட் ஆகிறோம், அதற்கு இரக்கம் தேவை. இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன், காயின் எப்படிப்பட்டவனா ஒரு கொலைகாரன். அவன் சந்ததி முழுவதும் மோசமா 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 போய் 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 அதுல மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, கிண்ணற செய்றவங்க. அவங்க எல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாச ஆராதிக்கிற கூட்டம், ஆண்டவர் ஆராதிக்கிற கூட்டம் கிடையாது. இங்க கர்த்தருடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யெகோவா, YHWH, லார்ட். இந்த லார்ட் என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொடர்பு வேணும்னு ஆசைப்படுறோம். தொடர்பு என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, அப்பா மகன், அப்பா மகன், இவங்களுக்குள்ள அந்த தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்ப என் பையன் என்கிட்ட பேச போறான், எப்ப என் மகன் என்கிட்ட பேசுவான், ஆசையா இருக்கும். ஆனா அந்த தொடர்பு போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரி, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய சொந்தக்கார பொண்ணு, எப்படி எனக்கு மகள் என் டீனா தேவியா இருக்காலும் அதை விட அவங்களுக்கு ஒத்த பிள்ளை, வேற பிள்ளைகளே கிடையாது. அவளை டாக்டருக்கு படிக்க கேட்டாங்க. டாக்டருக்கு படிச்ச உடனே அவ லைஃப்ல கொஞ்சம் டைரக்ஷன் மாற ஆரம்பிச்சிச்சு. கூட படிக்கிற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சான். உங்க அப்பாவுக்கு நியூஸ் கிடைச்சது, போனை பிடிக்கிட்டாரு. அந்த பையனுடைய குடும்பத்திலேருந்து நேராக கேட்க வர்றாங்க. இவர் இந்த பையனுக்கு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்லா ஸ்மார்ட்டாக உயரமாக ஹீரோ மாதிரி இருப்பான். அந்த பொண்ணு எக்ஸ்டர்னல் பியூட்டியை பார்த்து காதல் வந்துச்சு. இந்த பொண்ணு இப்போ எம்டி படிக்கிறதுக்கு வெளியூர் போகிறான். வெளியூர் போன உடனே இந்த பையன் அங்கே வந்தாச்சு, கல்யாணம் கட்டிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு இந்த பொண்ணுடைய அன்பு மாறி வேற டைரக்ஷனுக்கு போச்சோ அப்பா அம்மா கட்டுச்சு. அவ நினைக்கிறா, எங்க அப்பா வேண்டாம், அம்மைய வேண்டாம், எனக்கு இந்த புருஷன் தான் வேணும். இதுதான் டைரக்ஷன் மாறுது. பாருங்க, தேவரீர் எங்களுக்கு இறங்கி, சங்கீதம் 67:2. இந்த இறக்கத்திற்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே எங்க டைரக்ஷன் மாறிடக்கூடாது, டைரக்ஷன் மாறி வேற பக்கம் போயிடக்கூடாது, எங்க அன்பு உண்மை நோக்கி மாத்திரம் வரணும். திருமதி வசனத்தை வாசிக்கிற சங்கீதம் 67வது அதிகாரம் 2. தேவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. இந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, 2 வகையான ஆசீர்வாதத்துக்கு. ஒண்ணு, நம்மளை உண்டாக்கின யெகோவா தேவனை நம்ம துதிக்கிறோம். அந்த துதிக்கிறதான்
நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு புதிய ஒரு கூட்டணி 26 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அங்கிருந்து வந்து இங்க நம்ம இதுக்குள்ள வந்துடும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த யெகோவா தேவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். ஆபேல் மரித்துட்டான். அதுக்கு பதில் அடுத்த ஒரு சந்ததியை ஆண்டவர் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவரை மறிக்க மாட்டார். அவர் மறிக்காத கடவுள் நம்மளை எப்படி உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நித்தியத்துல அவரோட கூட இருக்கணும். நித்தியத்துல அவரோட கூட இருக்கும்போது நம்ம இதே துதி தான் நம்ம பாடிக்கிட்டே இருக்க போறோம். சரி, சங்கீதம் 67வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய முகத்தை எங்க மேல் பிரகாசிக்க பண்ணும். இது ஒரு ஜெபம். முகத்தை பிரகாசிக்க பண்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷம் இருக்கும். நான் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர், அவர் பேரு பிரதர் ஜெயபால். பிரதர் ஆலன் பாலுடைய தகப்பனார். பல முறை நான் பார்த்திருக்கேன். ஸ்கூட்டர்ல போகும்போது அப்படியே சிரிச்சுட்டே போவார், ஹாப்பியா போவார். என்ன ஒரு அருமையான தேவ மனிதன். அவர் முகத்தில் நினைக்கும் அந்த சோகத்தை நம்ம பார்க்க முடியாது. காரணம், அவர் துதிக்கிற ஒரு மனிதன். செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். அன்னைக்கு ஆதாம் இருந்தாங்க, ஏவாள் இருந்தாங்க. 2 பேரும் துதித்தாக பைபிள். பாவம் செய்தாங்க, முகம் பிரகாசம் போடி போச்சு. அவங்க ஆண்டவருக்கு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஜெபம் எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். 3வது வசனம் சங்கீதம் 67:3. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப அந்த இடத்தை காட்டுற உங்களுக்கு. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை, மனுஷர் ஒரு கூட்டத்தார் மட்டும் தான் துதிக்கும். அதை தாங்க மனுஷர்னு பார்க்கிறோம். அந்த மனுஷரை தான் 67ஆம் சங்கீதத்துல தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்கள். ஜனங்கள் வந்து சகல ஜனங்கள் வந்துச்சு. எப்படிங்க ஜனங்கள் வந்து சகல ஜனங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப ஆண்டவர் முதல் என்னைய ரட்சித்தார். சரிங்க, என்னைய ரட்சித்து அடுத்து என்ன நடந்ததுன்னா ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிள்ளைகள்லாம் பைபிள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் சொல்ற சம்பவம் ஏறக்குறைய ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். 16-17 வருஷம். இது எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் பிரதர் ஆலன் பாலஸ் தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவருக்கு 3 பிள்ளைகளும் என்னுடைய மனைவி தான் டெலிவரி பார்த்தாங்க. 2வது பெண் குழந்தை பிறக்குது ராத்திரி. இவர் ராத்திரி அங்க இருக்காரு, எங்க டாக்டர் அம்மா உள்ள உட்காந்துருக்காங்க. அப்ப ஒரு வாலிப பெண், அந்த பெண் பேர் எனக்கு நல்லா தெரியும், அவ நைட்ல உட்காந்து பைபிளை வாசிக்கிட்டு இருக்காங்க. இவரு பாக்குறாரு, என்ன ஒரு வாலிப பெண் தப்பு செய்யற வயசுல பைபிளை வாசிட்டு இருக்காங்க. என்னை பார்த்து அடுத்த நாள் சொன்னாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை நைட்ல 3 மணிக்கு பைபிள் எடுத்து வாசிக்க அப்படி ஒரு சந்தோஷமாச்சு. காரணம், நீங்க ரட்சிக்கப்பட்டணும். அதைத்தான் இங்க பார்க்கணும். பாருங்க, தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்கள். அந்த ஜனங்கள் யாரு? ஒருத்தர் மூலமா அடுத்தவர், ஒருத்தர் மூலமா அடுத்தவர், அப்படி வந்து சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. சரி, இந்த துதிக்கிறது எதற்காக அப்படின்னு அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு நான் காட்ட போயிடும். நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய தேவன் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். அதான் மரித்தார், ஏவலமா மரித்தாங்க, சேர்த்து மரித்தார். ஆண்டவர் மரிக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நித்தியத்திற்கும் உள்ள தேவன். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப இங்க இந்த பூமியில நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்ம துதித்து கொண்டே தானா அந்த துதியின் துதி நம்மளை நித்தியத்திற்கு கொண்டு வச்சு. சரி, இப்ப இந்த நித்தியத்துல வாழ்ற வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சத்தம் துணி. பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4வது வசனம். அந்த சத்தம் எப்படி வரும்னா லவுடா இருக்கும். தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். அதனால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழக்கள். இப்ப ரைட்டிங் ஒன்று இருக்குதுங்க, எழுதிக்கிட்டே இருக்குது, சத்தமா துதிக்குது.
எது முக்கியம் அப்படின்னா சத்தமா துதிக்கிறது, இருதயத்தின் ஆழத்துல இருந்து நம்ம துதிக்கிறது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், இந்த சந்தோஷத்தோடு நம்ம எப்ப உயர்த்தி துதிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள 2 காரியம் தேவை. ஒன்று சமாதானம், நம்பிக்கை. எல்லாமே துதியோட கனெக்ட் வர்றங்க. இப்ப நீங்க ரொம்ப கவலையோடு இருக்கீங்க, உள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்குது, அப்படியே கடலை போல குந்தளிச்சிட்டு இருக்கு, அப்ப உங்களால் துதிக்க முடியாது. அதனாலதான் இந்த 2 வார்த்தையை நீங்க கட்டாயம் நோட் பண்ணிக்கணும். ஒன்று சமாதானம், 2வது நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இந்த துதி பரலோகத்துக்கு ஆண்டவரை நோக்கி போகுது. அவர் அதை சந்தோஷமா இருக்க, இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு அவர் ஆச்சரியமாக சந்தோஷத்தோடு இருக்கிறார். சரி, இப்ப அடுத்த ஸ்டெப் 2 நம்ம காரியத்தை உங்களுக்கு காஸ்ட் எடுத்துக்கணும். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். இது எல்லாராலையும் துதிக்க முடியுமா? நோ. 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரரா இருந்தானா, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், நன்றி உமக்கு நன்றி. இது எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கும் திரும்ப ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இந்த புத்திர சுவார ஆவி என்ன செய்யும்னா, அப்பாவை துதிக்காம இருக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. சரியா? இந்த வர்ஷிப் பண்ண 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 நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். இல்ல சொல்ல ஹானர் ஹானர். ஜட்ஜை பார்த்த இவர் ஹானர் அப்படின்னாங்க, பெரிய மதிப்புக்குரியவர். எல்லா ஜட்ஜை விட நம்முடைய ஆண்டவர் மிக மிக பெரியவர். சரி, எடுத்துக்கொள்ளுமா? ஏசாயா 52வது அதிகாரம் 9வது வசனம். எருசலேமில் பாலான ஸ்தலங்களே. எதுங்க பாலாக இருந்துச்சு? நம்ம உளையான சேட்டில் இருந்தோம். எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஜாலியா இருக்கணும், எவனுக்கு அடங்கக்கூடாது, நம்ம வச்சதான் சட்டம், ஒருத்த பேச்சையும் கேட்கக்கூடாது. இப்படித்தான் நான் இருந்தேன். அதுக்கு பேர் தான் அந்த பாலான ஸ்தலம். இல்லையே முழங்கி ஏகமாக கெம்பெடுத்து பாடுங்கள். ஏன் நாம பாட வேண்டாம்? அடுத்த பாயிண்ட் அங்க இருக்கு பாருங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எருசலேமை மீட்டுக் கொண்டார்னா என்ன அர்த்தம்னா, நாம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தோம், மீட்டுக்கொண்டு நம்மளை ஒரு துதிக்கிற பிள்ளையாக மாற்றுறார். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். 12:7. உங்களுக்கு ஒரு ஜனங்களை காமிச்சு, இப்ப அந்த ஜனத்துல ஒருத்தர் பேரை காட்டப்படுது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 8வது. கர்த்தருடைய நாமம் எந்த நாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகோவா, யாவே, YHWH, யாவேங்கிற நாமத்தை அவர் என்ன செய்றார்? தொழுது கொள்கிறார். ஏன் தொழுது கொள்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் ஒரு பாதையின் வழியாக பாருங்க. அந்த பாதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவருக்கு ஒரு வாசிப்போம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 24 வாசிங்க. நாகோர் 28 வயது தேராக பெற்றான். தேராக பெற்ற பின் நாகோர் 125 உயிரிழந்து குமாரனை பார்த்தார். தேராக 70 வயதாகும் போது, இதான் அப்பா, ஆபிரகாமுடைய அப்பா.
ஆபிராம், நாகோர், ஆரான் என்பதை விட்டார். இந்த ஆரான் மரிச்சிடறாங்க. ஆரோன் மரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆபிராம் உங்க அப்பாவுக்கு சொல்றாரு, ஒரு மகிமையின் தேவன் எனக்கு தரிசனமானாரு. அவர் எனக்கு சொல்றாரு, நீ இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன சொன்னார். அப்பா பாட உனக்கு வேற வேலையும் இல்லை ஒன்றும் இல்லைட்டு இப்படி சொல்லி கூத்தினால அவன் இறந்து போகிறான். தேராக வம்ச வரலாறு. தேராக ஆபிராம், நாகோர், ஆரான். இந்த ஆரோன் இறந்து போயிறார் பாருங்க. நான் அந்த வசனத்தை காட்டுறேன். 28. ஆரான் தன் ஜன்ம பூமியாக ஊர் என்கிற கல்வி தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கிறதுக்கு அப்பா உயிரோட இருக்காரு, மகை மறிக்கிறார். தேராகு பார்த்தாரு, எப்பா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி தேராகு எல்லாரும் என்ன செய்யறாரு, கூப்பிட்டு கிளம்புறாரு, நம்ம போவோம்னு சொல்லி போய் இப்ப தேராகு மறிக்கிறாரு. இப்ப ஆண்டவர் எந்த தேசத்தை வாக்குத்தத்தமா கொடுக்கிறேனாரோ, ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேமின் இடத்திலே வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த கானான் தேசத்தை கொடுப்பேனாரு சொன்னார். இப்ப ஆண்டவரை அவர் ஆராதிக்கிறார். சரி, இது ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, வந்துட்டார். அடுத்து ஒரு ஆராதனை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆதியாகமம் 21:33 21:33 இது ஆபிரகாம் தான். ஆபிரகாமா மாறிட்டாரு. பேர்சாபியாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இந்த சதா காலமுள்ள தேவனுக்கு LOEL போட்டு ஒரு கோடு போட்டு OLAM எல்ஓலோம்ங்கிற ஒரு நாமத்தை தொழுது கொள்கிறார். சதா காலம் உள்ள தேவன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு அந்நியன். ஆனா அங்க யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24வது அதிகாரம் 22வது அக்காலத்திலே அபிமெலேக்குங்கிறது ராஜாவும் அவன் சேனாதிபதியாக பிக்கோல் ஆபிரகாம், நீ செய்கிற காரியங்களாட்டும் தேவன் உன்னோட கூட இருக்கிறார். இப்போ ராஜா எப்படி இருப்பாரு உங்களுக்கு தெரியுமாங்க, அப்படி கெத்தா இருப்பாரு. அந்த சேனாதிபதி பில்கால் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கற்பனை செய்து பார்ப்பேன். நம்ம கோலியாத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. அது நல்லா டாலா, நல்லா வாட்ட சாட்டமா, கத்தியை வச்சுக்கிட்டு, பெரிய தொங்கலை வச்சுக்கிட்டு, ஒரு ஈட்டியை வச்சுக்கிட்டு தான் அவன் நடந்து வருவான். இப்ப இந்த ராஜாக்கு இவன் சும்மா ஒரு இந்த ஓமக்குச்சி மாதிரி இருக்க மாட்டான், அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் உடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசது கொண்டது நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். வைக்கிறாங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தினால ராஜாவையும் கண்டுக்கிட மாட்டேங்கிறாரு, சேனாதிபதியும் கண்டுக்கிட மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திட்டார். இவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செய்தார். சரி, அடுத்து ஒரு ஆராதனை உங்களுக்கு காட்ட போறேன். எடுத்துக்கணுமா? உபாகமம் எடுத்துக்கோங்க. 32வது அதிகாரம். உபாகமம் 32 3வது வசனம். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தி பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். மோசே தன்னுடைய நாட்கள், கடைசி நாட்கள்ல சொல்றார். அவர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நீ ஆண்டவர் துதிப்பார். எதுக்காக துதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்க. The greatness of God. The greatness of God actually. இந்த மோசத்தை கேட்டீங்கன்னா, அவர் எங்க இருந்து ஆரம்பிப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பா நான் பிறக்கும் போது பிறந்த ஆண் குழந்தைகள்லாம் நைல் நதி போடணும்னு சட்டம் வந்து சகிப்பான். அன்னைக்கு என் ஆண்டவர் என் உயிரை காப்பாற்றினார். தண்ணிக்குள்ள போக வேண்டிய எனக்கு மோசேன்னு பேரை போட்டார். அது மட்டும் கிடையாது, நான் முதல வாய்ப்புல போக வேண்டிய நான் ஒரு ராணியுடைய குடும்பத்தில் நான் எந்த ராஜா
என்னைய கொல்லணும்னு கட்டளை போட்டாரோ அவங்களுடைய சகோதரி வீட்டில் தான் நான் வாழ்ந்தேன். அப்படி சொல்லுவாரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சொல்லி முடிச்சுக்கிட்டு முடிக்கும்போது நம்முடைய தேவனுடைய மகத்துவம் அந்த லிஸ்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் செய்தாரோ எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும் சொல்லணும். இதுக்கு என்ன ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்றதுக்குன்னா நாளைக்கு ஹிஸ் இன்ஃபினிட்டிவ் நாலேஜ். இன்ஃபினிட்டிவ் நாலேஜுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ராஜேஷ் பிரேராவுக்கு வந்தார். ஆரோக்கியராஜ் எங்க போனாருன்னு எனக்கு தெரியாது. சரியா, ராஜேஷ் இருக்காரு, ஏன் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கா. பையன் கேட்டேன், பாப்பா திங்கக்கிழமை சாயங்காலம் நான் என்ன செய்தி சொல்லுவேன் அப்படின்னு நான் கேட்டேன். அவ சைலண்டா இருந்தான். ராஜேஷ் கிளியரா சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, இந்த நேம் ஆஃப் லார்ட் அப்படின்னு சொல்றாரு. காரணம் அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த அவருடைய நாலேஜ். நான் வேற வழி இல்லை, நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். நீ அடுத்த செய்தி நான் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த செய்தி நான் முடிச்சுட்டேன். யாவே யெகோவாங்கிற தேவனுடைய நாமத்தை பொறுத்து அடுத்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ஆனா இந்த நாலேஜில் 2 வகையான நாலேஜ் இருக்கு. நான் ஆவியானுடைய ஒத்தாசையோடு இந்த வசனங்களை வாசிச்சு இதுக்கு ஒரு ஷேப்பு கொடுத்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனா ஆண்டோடைய இன்ஃபினிட்டினா அது முடிவில்லாத ஒரு காரியம். அந்த முடிவில்லாத காரியம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 14வது வசனம் 15-14 இன்ஃபினிட்டிவ். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நாமத்திற்பேன், மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள். ஆபிரகாமுக்கு பிள்ளை அவர்கள். ஆனா அந்த இன்ஃபினிட்டிவ் ஞானம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க பழுகி பெருகி எகிப்து தேசத்தை நிரப்பி அவங்க ஒரு அடிமையாக மாறி அவங்களுக்கு நான் ஒரு விடுதலை கொடுத்து சும்மா போக மாட்டாங்க, மிகுந்த பொருள். இதுதான் இன்ஃபினிட்டிவ் நாலேஜ். இந்த இன்ஃபினிட்டிவ் நாலேஜோடு இருக்கிற ஆண்டவரை நம்ம துதிக்கும் போது நமக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஞானத்தை கொடுப்பார். இதை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இந்த கிரேட் காட், கிரேட் பவர், வல்லமை அவருக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமை எப்ப வெளியே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க துதிக்க அந்த நம்முடைய துதி அங்க போய் அதை அப்படியே வெளியில கொண்டு வரும். ஒரு துப்பாக்கி இருக்குது, அதுக்குள்ள ஒரு புல்லட் போடுறோம், ஷூட் பண்ண உடனே ஒரு ஹை வெலாசிட்டி அது அப்படியே சரண போய் டார்கெட் அடிக்கும். எப்படி அடிச்ச உடனே தான் அது போகும். நீங்க ஷூட் பண்ணலைன்னா அந்த புல்லட்டா இருக்கும், கன்னா இருக்கும். நீங்க துதிக்க ஒரு வல்லமை புறப்பட்டு தேவனுடைய இன்ஃபினிட் நாலேஜை வெளிப்படுத்தி உங்களுக்கு உங்க இருதயத்திற்குள்ள சமாதானம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். சமாதானம் நம்பிக்கை உங்களுக்குள்ள வர்றதுக்கு நீங்க துதிக்கும். ஜெயிச்சு முடிப்பாமா. மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, பவுண்டரி எல்கை இல்லாத தேவன் எங்கள் தேவன். அவருடைய வல்லமைக்கு எல்கை கிடையாது, அவருடைய ஞானத்திற்கு எல்கை கிடையாது. அந்த மாதிரி ஞானம் உள்ள எங்கள் தேவனை நாங்கள் துதிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.